வாசி எரேமியா ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு மூணு வசனம் வாசி. எரேமியா 31 ஃபர்ஸ்ட்லேருந்து. யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரும் அவனுடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டார்கள். சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்து மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களாகிய நெர்கல்சரேசர், சாம்கோர் நேபோ, சார்சேக்கிம், ரப்சாரிஸ், நெர்கல்சரேசர், ரம்பாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்பிரவேசித்து நடுவாசலில் இருந்தார்கள். போதும். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட நேரத்தில் மதிலில் என்ன கண்டிருக்கான்? திறப்பு கண்டிருக்கு. மதில் என்ன கண்டிருக்கு? திறப்பு கண்டிருக்கு. ஏற்கனவே முற்றுகை போட்டாங்க. யூதா தேசத்தை சுற்றிலுமா என்ன போட்டாங்க? முற்றுகை போட்டிருக்காங்க. எதுக்கு? சண்டை போடுறதுக்கு. அப்போ சுற்றி முற்றுகை போட்டிருக்கிறப்ப அந்த வாசலில் என்ன இருக்கான்? திறப்பு கண்டதால் என்ன பண்ணிட்டாங்க? எல்லா பிரபுக்கள், பாபிலோன் ராஜாவுடைய பிரபுக்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க? உள்ளே வந்துட்டாங்க. உட்பிரவேசித்து நடுவாசலில் வந்து நின்றுட்டாங்க. எங்கே வந்து நின்றுட்டாங்க? யூதா தேசத்தில் நடுவாசலில் வந்து நின்றுட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் கூட ஒரு மதில் சுவர் இல்லைன்னா என்ன பண்ணும்? எல்லா ஆடு மாடு மற்ற காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? ஒரு பாதுகாப்பு இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? உள்ளே வந்துடுவாங்க. அதனால நமக்கு என்ன வந்துடும்? பிரச்சனை வந்துடும். அதுபோல தான் அந்த யூத தேசத்தில் என்ன வந்து போச்சு? மதில்னா என்னது? பாதுகாப்பு சுவர். அந்த சுவரை என்ன வந்துடுச்சு? திறப்பு உண்டுடுச்சு. திறப்பு கொண்டதால் எல்லா பகைஞரும் என்ன பண்ணிட்டாங்க? பாபிலோன் ராஜா கூட இருந்தவங்க எல்லாருமே உள்ளார வந்து நடுவாசலில் வந்து நின்றுட்டாங்க. யாருமே என்ன பண்ண முடியாது. இப்போ ஒரு சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வந்து நடுவில் வந்து நின்றுட்டான்னா நம்மளால் தப்பிச்சு போகிறதுக்கு என்ன பண்ண முடியாது? அப்படி போகிறதுக்கு முடியாது. அந்த இடத்துல என்ன வந்துருச்சு? அந்த மதில் திறப்புண்டு போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, மதில் திறப்புண்டு போனதால் என்ன பண்ணிட்டாங்க? பகைஞர் உள்ளே வந்துட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒரு திறப்பு, அதாவது ஒரு சின்ன ஓட்டையாக இருந்தாலும் யார் வந்துடுவா? பிசாசு என்ன பண்ணுவான்? உள்ளே வந்து நுழைஞ்சிருவான். வந்து நுழைஞ்சு என்ன பண்ணுவான்? நம்மளே அறியாமல் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை என்ன பண்ணுவான்? கொண்டு வந்து போட்டு நமக்கு பிரச்சனையை, உபத்திரவத்தை என்ன பண்ணுவான்? கொடுப்பான். அப்போ அந்த ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? பாபிலோன் ராஜா கூட வந்தவங்கெல்லாம் அந்த நடுவாசலில் வந்து நின்ன உடனே அந்த சிதேக்கியா ராஜாவே என்ன பண்ணுறாரு? தோட்டத்து வழியாக ஓடுறாரு. எல்லோரும் அவங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஓடுறாங்க. ஓடினாலும் அவங்கள என்ன பண்ண முடியல? அவங்கள காப்பாற்றிக்க முடியல. அவங்கள பிடிச்சின்னு வந்து என்ன பண்ணுறாங்க? இது பண்ணுறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் திறப்பு இருக்கக்கூடாது. பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு சின்ன ஓட்டையாக இருந்தாலும் அந்த வழியாக என்ன பண்ணுறோம்? நம்ம வாழ்க்கையில் பிசாசு உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்துட்டாலே என்ன பண்ணும்? பிரச்சனை தான், போராட்டம் தான். யோபு வாழ்க்கையில் தேவனே என்ன பண்ணார்? பிசாசை அனுமதித்தார். அது வேறு விஷயம். அவரே அது என்ன பண்ணிட்டாரு? சரி பண்ணிட்டார். ரெட்டத்தனி ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்துட்டார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் சின்ன ஓட்டை, நம்ம மேலே இருக்கிற மிஸ்டேக்னால் வர்ற அந்த ஓட்டையை நாமளே என்ன பண்ணணும்? சரி பார்த்து நம்ம அடைத்து கொள்ளணும். ஜபத்தில் என்ன பண்ணணும்? நம்மளை மாற்றி கொள்ளணும். இல்லை ஏதாவது காரியங்களோ அதில் நம்ம சரி பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா பிசாசு எப்போ ஓட்டை போடும், எப்போ வந்து நமக்கு வழிவாசலை திறந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியே என்ன பண்ணுவான்? அவன் சுற்றி திரிஞ்சிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன வேலை? சுற்றி திரிகிற வேலை தான். அப்போ சின்னதாக ஒரு ஓட்டை இருந்தால் என்ன பண்ணுவான்? அவன் நம்ம வாழ்க்கையில் வந்துடுவான். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத சின்ன காரியங்கள், நம்ம பேச்சுலேயோ நம்ம நடத்துலையோ நம்ம மற்ற காரியங்களோ எதுலேயும் சின்ன ஒரு ஓட்டை கூட விழக்கூடாது. ஓட்டை விழுந்தாலே அவன் உள்ளே வந்து என்ன பண்ணுவான்? நம்ம ஆண்டவர் ஆலயத்துக்கு வரோம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம எல்லாமே பண்ணுறோம் போகிறோம், நமக்கே வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், வேதனைன்னா அது நம்மளால தான். ஏன்னா சின்ன ஒரு ஓட்டையை நம்ம என்ன பண்ணுறோம்? பிசாசு உள்ளே நுழைஞ்சி பிரச்சனை பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் என்ன வருது? பிரச்சனை, போராட்டங்கள் வருது.
அதனால நம்ம அதாவது திறப்பில் நிற்க ஒரு மனுஷனையும் காணோம், அந்த திறப்பை அடைக்க ஒரு மனுஷனையும் காணோம்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற திறப்பையே நம்மளால் அடைக்க முடியலன்னா மற்றவங்க வாழ்க்கையில் இருக்கிற திறப்பை நம்மளால் எப்படி என்ன பண்ண முடியும்? அடைக்க முடியாது. அப்போ அந்த திறப்பில் நம்ம நிற்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் திறப்பில் நிற்கும்போது தான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக நம்ம மாறும்பொழுது தான் மற்றவங்களுடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக நம்மளால் மாற முடியும். அப்போ நம்ம எதில் லூஸ் பண்ணுறோம், நம்ம எதுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறோம், நம்ம முதல்ல என்ன பண்ணோம்? மனம் திரும்பணும். அப்போ நம்ம பக்கத்தில் நம்ம சுற்றி இருக்கிற பிள்ளைகளை, கணவரை, மற்றவங்களை எல்லாரையும், மனைவியை, மற்றவங்கள குறை சொல்றதை விட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம எந்த காரியத்தில் தவறி இருக்கிறோம், எந்த காரியத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்கிறோம், எந்த இடத்துல பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்குறோம், அந்த காரியத்தை நம்ம நிதானித்து அதில் நம்ம மாறுதலை என்ன பண்ணோம்? மாறணும். அதில் நம்ம மனம் திரும்பும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக நம்ம பிரச்சனையிலேருந்து நம்ம விடுவிப்பார். நம்ம மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அப்போ நாம் என்ன பண்ணோம்? இதில் ஓட்டை இருந்ததால தான், மதிலில் திறப்பு இருந்ததால தான் என்ன பண்ணிட்டாங்க? எல்லா பிரபுக்களும் உட்பிரவேசித்து பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? நடுவாசலில் வந்து நிற்கிறாங்க. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் அவர்களை கண்டபோது ஒரு ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்ட வழியே 2 மதில்களுக்கு நடுவான வாசல்களில் என்ன பண்ணிட்டாங்க? நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். இவங்க பாதுகாப்பாக அந்த மதிலை வச்சுருந்தாங்கன்னா அவங்க உள்ளே வர வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்க பயந்து ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த இடத்துல என்ன இல்லை? பாதுகாப்பு அரண் இல்லை. நமக்கு பாதுகாப்பு நம்ம வாழ்க்கைக்கு எது? நம்ம ஜெபந்தான். எந்த சூழ்நிலையும் நமக்கு பாதுகாப்பு தர்றது எது? ஜெபன்ற ஒரு ஆயுதம். அப்போ நம்ம ஜெபிக்கும்பொழுது நமக்கு என்ன இருக்கும்? நம்ம குடும்பத்துக்கு நமக்கு என்ன இருக்கும்? பாதுகாப்பு இருக்கும். நம்ம ஜெபத்தை விட்டுட்டோம்னா நமக்கு என்ன இருக்காது? பாதுகாப்பு இருக்காது. அப்போ அந்த பாதுகாப்பு என்ற அரணை நம்ம என்ன பண்ணோம்? கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வச்சுருக்கணும். பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அடுத்த ஸ்டெப்பும் நம்ம வாழ்க்கையில் எடுத்து வைக்க முடியும். புறஜாதி ஜனங்களை விட பிசாசு யாரை தான் பார்க்குறான்? நோக்கமாக இருக்கிறான். தேவ பிள்ளைகள் மேலே தான் நோக்கமாக இருக்கிறான். ஏன்னா புறஜாதி ஜனங்கள் அவனுடைய இஷ்டத்துக்கு நடக்கிறவங்க. தேவ பிள்ளைகள் யாரோட இஷ்டத்துக்கு? தேவனுடைய பயந்து நடக்கிறதால, தேவனுடைய காரியங்களை செய்கிறதால எப்போ சின்ன மைனஸ் பாயிண்ட் கிடைக்கும், எப்போ வீக்னஸ் ஆகும், எப்போ அவன் குடும்பத்துக்குள்ளே போகலாம், எப்போ அவன் வாழ்க்கையில் போகலான்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுறான்? கண்ணோக்கமாய் இருந்து கொண்டு இருக்கிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில் பிசாசானவன் உள்ளே நுழையத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இடம் கொடுத்துட்டோம்னா பிசாசு என்ன பண்ணுவான்? ஈஸியாக உள்ளே வந்து நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை, போராட்டங்களை நமக்கு கொடுப்பான். அப்போ அந்த மதில் சுவர் பாதுகாப்பு அற்று அது ஓட்டை கண்டதால தான் பகைஞர்கள் உள்ளே வர்றதுக்கு முடியுது. அதுபோல் நம்ம வாழ்க்கையில், நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கையில், ஜீவியத்தில் நமக்கு ஒரு ஓட்டை விழுந்தால் தான் பிசாசானவன் என்ன பண்ணுவான்? உள்ளே நுழைவான். அப்போ நம்ம அதை அறிந்து புரிந்து பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். ஜெபம் பண்ணலாமா? சோத்திர ஆண்டவரே, பாமை நன்றியோடு கூட துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த எரேமியா 39வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களின்படி ஆண்டவரே அப்பா சோத்திரம். மதில் திறப்புண்டதால் அப்பா ஆண்டவரே எதிரிகள் அப்பா யூதா பட்டணத்தை சுற்றிலுமாய் முற்றுகையிட்டு இருந்தவர்கள் அப்பா மதிலில் ஓட்டை இருந்ததால் அப்பா அது உள்ளே வந்து அப்பா நடுவில் வந்து நின்றுட்டாங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம். அதுபோல் அப்பா எங்கள் வாழ்க்கையில் அப்பா நாங்கள் அப்பா சோத்திரம் ஒரு சிறு ஓட்டை கூட அப்பா பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவாவியானவர் எங்களை அப்பா சோத்திரம் நீர் ஆண்டவரே நிலைநிறுத்த பண்ணும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு அப்பா சோத்திரம் ஆண்டவரே, எந்த காரியங்களும் எங்களை மீறி எதுவும் நடக்கக்கூடாது. நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்பா ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நிதானித்து நாங்கள் எப்படி நடக்கிறோம், எப்படி அப்பா பேசுகிறோம், எப்படி அப்பா சிந்திக்கிறோம் என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து சிந்தையில் கூட அப்பா பிசாசு கை வைக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் அப்பா நாங்கள் கைவிடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் பாதுகாப்போடு இருக்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் வாழ தேவாவியானோர் உதவி செய்வீராக. நாங்கள் வாழ்வதோடு அல்லாமல் அப்பா குடும்பங்களையும் அப்பா எங்கள் சபைகளையும் அப்பா சோத்திரம் மற்ற உறவுகளையும் எல்லோரையும் அப்பா அரவணைத்து
ஆண்டவரே பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு வாழ்ந்தப்பா ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவாவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அன்று யோபுக்கு அப்பா பிசாசுக்கு நீரே அனுமதி தந்தீர் அவர் வாழ்க்கையில் ஆண்டவரே. அது அப்பா அது இரட்டத்தினையான ஆசீர்வாதத்தை கொடுத்தீரப்பா. அதுபோல் எங்கள் வாழ்க்கையிலே நாங்களப்பா பிசாசானவனுக்கு நாங்களே இடம் கொடுக்காதபடிக்கு நீர் எங்களை மாற்றி போடுவீராக, ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. எல்லா துதிகன மகிமையப்பா உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென்.